அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் 12ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய பகுதி பார்த்துட்ருக்கோம். அதில் 8வது இயலில் நமது அடையாளங்களை மீட்டவர் என்று சொல்லக்கூடிய உரைநடை பாடம். அந்த உரைநடை பாடத்தில் மயிலை சிறி வேங்கடசாமி ஆசிரியர் அவர்களுடைய ஒரு பகுதி அவருடைய பணி என்று சொல்லும் பொழுது ஒரு பணி மட்டும் உங்களுக்கு வரலாற்று ஆய்வு என்று சொல்லக்கூடிய தலைப்பில் அமைந்த பகுதி மட்டும் இதில் கொடுக்குறோம். மயிலை சி வேங்கடசாமி அவர்களின் வரலாற்று ஆய்வுகள். ஆயிரத்தி 1950களில் கிபி 3ஆம் நூற்றாண்டு தொடங்கி கிபி 9ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலங்களில் ஆட்சி புரிந்த மன்னர்களை பற்றிய ஆய்வில் ஈடுபட்டார் என்று அவருடைய வரலாற்று பகுதியை இதில் ஒரு பகுதி மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதியை பாருங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் தொடர்ந்து 12ஆம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதிக்குரிய கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய வினாவும் விடையுமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த விடைகளுக்குரிய படங்களும் அதற்குரிய கருத்துக்களும் இந்த பதிவில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு 8வது இயல் 12ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் 8ல் உரைநடை பாடம் நமது அடையாளங்களை மீட்டு தந்தவர் என்ற தலைப்பில் வரக்கூடிய பாடம். அதற்குரிய கற்பவை கற்ற பின் என்று கூடிய வினாவும் விடையும் தான் இப்போ பார்க்க போகிறோம். அதற்குரிய வினா 1. உங்கள் பகுதியைச் சேர்ந்த தமிழ் அறிஞர் ஒருவரின் பணிகள் குறித்து வகுப்பறையில் கலந்துரையாடுக. இது மாணவர்கள் கலந்துரையாடுகின்ற அமைப்பில் அந்த அமைப்பில் உங்களுக்கு படங்களும் கொடுத்துருக்கு. தமிழரினுடைய பணிகள் 2-3 பணிகள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது கவிஞர் சுரதா அவனுடைய செய்திகள் கொஞ்சம், நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை என்பவருடைய செய்தி கொஞ்சம், 2 அறிஞர்களுடைய கருத்து, பாரதியார் மற்ற தமிழ் அறிஞர்கள் ஆகிய பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததில் 2வது வினாவை பார்த்தா தமிழ் அறிஞர்களின் பணிகள் குறித்து வகுப்பறையில் படத்தொகுப்பு உருவாக்க. இது வகுப்பறையில் வைக்க வேண்டிய படத்தொகுப்பு. அந்த படத்தொகுப்புக்கும் உங்களுக்கு வீடியோவாக இந்த பதிவில் கொடுத்துருக்கேன். அந்த படத்தொகுப்பையும் நீங்கள் தயார் பண்ணி வைத்துக்கொள்ளலாம். இந்த பகுதியை பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.